ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவு. இதை யாரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க. இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். குரு அஸ்தங்கம். குரு மேற்கே மறைகிறார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகிறது அப்படின்னு யாரும் தவறு விட்டு விடாதீர்கள். பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு நேசம், அஸ்தங்கம், வக்கரம், ஆட்சி, உச்சம், சமம் என்று இருக்கிறது. இதில் மிக கடுமையான தோஷம் அப்படின்னா ஒரு கிரகம் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருப்பது தான். அதே மாதிரி கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆவது தான். அஸ்தங்கம் அப்படின்னா மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்தங்க தோஷம் ஒருவருக்கு ஒரு குடும்பத்திற்கு 100% பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஸ்தங்கமான ஜாதகனுக்கு மட்டும் தோஷம் கிடையாது, அந்த குடும்பத்திற்கே 100% தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாவது மிக கடுமையான தோஷம் அந்த குடும்ப நபர்களுக்கே உண்டு. குரு அப்படின்னா பணம், குழந்தைகள், நல்ல புத்தி, ஆசான், நல் வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள், ஆசிரியர்கள், தங்கம், அரசியல் பதவி, புகழ், கௌரவத்தை ஏற்படுத்துவது. குருபகவான் அஸ்தங்கமான அந்த ஜாதகனுக்கு இது எல்லாமே கிடைக்காமல் போயிடும். இந்த வருஷம் 10/7/2026 அன்று குருபகவான் அஸ்தங்கமாகி 9/8/2026 வரை ஒரு 30 நாட்கள் குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்வார். மகரம் ராசி அன்பர்களுக்கு குருபகவான் மேற்கே மறைகிறார். குருபகவானுடைய அஸ்தங்க பலன் காணலாம். மகர ராசிக்கு குரு அப்படின்னாலே குருவனுடைய அருள் பெரும்பாலும் மகர ராசியில் பிறக்கக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்காது. ஏன்னா மகர ராசியில் குருபகவான் நேசம் பெறுகிறார். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்போ இந்த மாதம், இந்த ஆனி மாதத்தில் பெரும்பாலானவர்களுக்கு, நிறையா பேர்த்துக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் செய்து விட்டார்கள். நிறைய பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. குரு அஸ்தங்கம் ஆவதற்கு முன்னாடியே மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்துடும். கண்டிப்பாக ஆனி மாதம் 26க்குள் மகர ராசியில் பிறந்தவர்கள், கல்யாண வயசில் இருப்பவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கூட திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஆனவர்களுக்கு இதில் முக்கியமான ஒரு தகவல் சொல்ல போகிறேன். இதில் ஆண் பார்த்தாலும் சரி, பெண் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, மிக மிக கவனமாக கேளுங்க. மகர ராசி ஆணும் சரி பெண்ணும் சரி, இப்போ இந்த மாதம் திருமணம் ஆனவர்கள் ஆனி மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு, ஆனி மாதம் 26ஆம் தேதி அன்று முதல் அடுத்த 30 நாட்கள் தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடாது. இல்லை பெரியோர்கள் சொன்னாங்க அப்படி இப்படின்னு ஒன்று சேர்ந்தீங்கன்னா, குரு அஸ்தமனம் ஆன காலகட்டத்தில் உங்களுக்கு கரு உருவாச்சுன்னா, இப்போ உங்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ அதே நட்சத்திரத்தில், அப்படி இல்லைன்னா அந்த கிரக நட்சத்திரத்தில் அடுத்த குழந்தையும் பிறக்கும். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு நட்சத்திரத்தில் 2 பேர் இருந்தாங்கன்னா அதுதான் மிக மிக கடுமையான தோஷம். அந்த ஒரு நட்சத்திரத்தில் 2 குழந்தைகள் பிறப்பது இந்த குருவும் சூரியனும் ஒரு ராசி கட்டத்தில் சேர்ந்திருக்கும் போது, குரு அஸ்தமனத்தில் இருக்கும்போது தான் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடாது. இந்த பதிவை ஆண் பார்த்தாலும் சரி பெண் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, மிக மிக கவனமாக உங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அப்படி கரு உருவாயிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு உங்களால்
இப்போ மேலே சொல்லக்கூடிய பலன்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்களால் கொடுக்க முடியாது. குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியாது, நல்ல புத்திமதியை உங்களால் சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு வந்து உங்களால் திருமணம் செய்ய முடியாது. எல்லா பிரச்சனையும், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சேர்ந்து விடும். அதனால் வந்து தயவு செய்து இப்போ வந்து கல்யாணமானவர்கள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதல் தம்பதியர்கள் ஒன்று சேராதீங்க. கண்டிப்பாக அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய பரம்பரைக்கு தோஷம் வந்து 100% இந்த குரு சூரியன் சேர்க்கை, குரு மேற்கே அஸ்தமனம் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வம்சத்தை வம்ச விருத்தி இல்லாமல் கெடுத்து விடும். உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது, உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்காது, உங்கள் வம்சம் வந்து உங்களுடைய அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவும் சூரியனும் ஒரு ராசி கட்டத்தில் இருந்தால் மிகப்பெரிய தோஷம். ஏன்னா மகர ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரியன், மகர ராசியில் நேசம் பெறக்கூடியவர் குரு. மகர ராசிக்கு 12ஆம் அதிபதி குரு. 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஒரு ராசியில் கூடியிருக்கும் போது உங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையுடைய வம்சம் அழியும். மகர ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு. 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் அஸ்தமன நிலையில் மேற்கு மறைந்து செல்வார். 12ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அயன சயன போக சுகம் இல்லை என்று சொல்கிறது. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருந்துச்சுன்னா பயணமும் இல்லை, இரவு வந்து நல்ல உறக்கமும் இல்லை, தாம்பத்திய சுகமும் இல்லை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்த 30 நாட்கள் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வேலை சார்ந்து தொழில் சார்ந்து பயணங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அடுத்த 30 நாட்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பயணங்களில் பிரச்சனை வரும். அடுத்த 30 நாட்கள் திருமணமான தம்பதியர்கள் ஒன்று சேராமல் இருப்பது நல்லது. அடுத்த 30 நாட்கள் பார்த்தீங்கன்னா இரவு வந்து நல்ல உறக்கம் வராது. அது வந்து வேலை சார்ந்து இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இரவில் வந்து படுத்திங்கன்னா நல்ல உறக்கம் மகர ராசி என்பதுக்கு வராது. 12ஆம் அதிபதி அஸ்தங்கமாக, அதுவும் கலத்தரஸ்தானமான 7வது வீட்டிலே அஸ்தங்கமாக செல்லும்போது மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் ஒரு வீட்டிலேயே இருந்தாலும் சரி, அல்லது பிரிந்து போனாலும் சரி, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும். மகர ராசிக்கு 3ஆம் அதிபதி குரு. 3ஆம் அதிபதி அஸ்தங்கமானால் பார்த்தீங்கன்னா தைரியம், வீரியம் பாதிக்கப்படும். இப்போ இந்த காலகட்டத்தில் சிலர் வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் உடம்பை வந்து நீங்கள் வந்து செக்அப் பண்ணக்கூடிய சூழ்நிலை மகர ராசிக்கு அடுத்த 30 நாட்கள் ஏற்படும். 3ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகாது. இளைய உடன் பிறந்தவர்களுக்கு நோய் நொடி வரலாம், அவங்களுக்கு ஏதாவது பண ரீதியான பிரச்சனை வரலாம். இளைய உடன் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் சங்கடங்கள், பிரச்சனைகளை உண்டாக்கும். மகர ராசிக்கு 3ஆம் அதிபதி அஸ்தங்கமாக 7வது வீட்டிலே செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு சில தொல்லைகள் வரலாம். அதனால் வந்து இளைய உடன் பிறந்தவர்கள் மூலம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எழுத்து சார்ந்து, படிப்பு சார்ந்து, கையெழுத்து சார்ந்து மகர ராசி என்பர்கள் அடுத்த 30 நாட்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து காலேஜில் படித்தாலும் சரி, உங்களுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களிடம் நீங்கள் மதிப்பு மரியாதையாக நடந்துக்கணும். உங்கள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதையை நீங்கள் வந்து காப்பாற்றி கொள்ளணும். இல்லைன்னா வந்து உங்கள் பெயர் கெடும், உங்களுடைய மதிப்பு மரியாதை கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப நபர்களுக்கோ
நுரையீரல், இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதாவது மூச்சு விட முடியாது, இதயம் வலிக்குது அப்படின்ற மாதிரியான பிரச்சனை இந்த 30 நாட்கள் வரலாம். உடனே மருத்துவம் பார்த்து கொள்வது நல்லது. மகர ராசியில் இயற்கையாகவே குரு நேசம் பெறக்கூடியவர். மகர ராசியில் பிறந்தவர்கள் நான் தான் நீதியை காப்பாற்றுகிறேன், நான் ஒருத்தந்தான் உண்மையாக இருக்கிறேன், நான் ஒருத்தந்தான் பணத்துக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இல்லை. உங்கள் ராசியில் குரு பகவான் நேசம் பெறுகிறார். அதனால் பண ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, உங்களுடைய அறிவு ரீதியாக உங்களுக்கு எப்போதுமே உங்கள் வாழ்நாள் முழுவதுமே பெயர், மதிப்பு, மரியாதைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். இதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் நேசம் பெறுகிறார். குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் பெறுவது கடினம். அதனால் இந்த 30 நாட்கள் உங்கள் குழந்தைகளை, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியாளாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளை அடிப்பது, திட்டுவது, சாபம் விடுறது, இதெல்லாம் மகர ராசி அன்பர்கள் குரு பகவான் அஸ்தங்க காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் தினந்தோறும் பதிவிடப்படும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.